அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். வெல்கம் டு தேவிஸ் டெலிஷியஸ் கிச்சன். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக பண்ண போகிறது கீரை பருப்பு கடைசல் அல்லது மசியல் கடையல் அப்படின்னு சொல்லலாம். இது கூட பன்னீர் போட்டு செய்ய போகிறேன். இந்த பன்னீர் போட்டால் சின்ன குழந்தைகளெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் இதை வச்சுக்கிட்டு ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு குக்கரை வச்சு குக்கரை பயன்படுத்தி இந்த மசியல் பண்ண போகிறேன். சாதாரணமாக வெறும் வானலியில் கூட வெறும் பாத்திரத்தில் அந்த இதெல்லாம் செஞ்சு நல்லா நேச்சுரலாக சாதாரணமாக வேக போடலாம். ஆனால் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த மாதிரி வேக போட்டோம்னா. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஈஸியாக சீக்கிரம் முடிஞ்சிட்டு அந்த ப்ரிப்பரேஷனை பண்ணிவிட்டு ஆஃபீஸ் போகிறவங்களுக்காக இந்த மெத்தடு நான் போடுறேன். இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பருப்பு நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு. இது ஒரு மொத்தம் 50 பருப்பு மிக்ஸ்டு பருப்பு. எப்படின்னா துவரம் பருப்பு பயத்தம்பருப்பு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 3/4 வேக்காடு தான் வேகணும், ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. அது மாதிரி வேக வச்சே நான் வச்சுட்டேன். இந்த கரைசல் தான் அது, இந்த வேக வச்சது. இதை நான் இதில் ஊற்றுறேன். இதில் ஊற்றி நீங்கள் பாருங்கள், இந்த பருப்பெல்லாம் 3/4 தான் வெந்திருக்கு பாருங்கள். யூ கேன் see this. யூ ஜஸ்ட் மெயின்டைன் திஸ் டெக்ஸ்சர். பருப்பு வேக வைக்கும்போது ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. இதில் என்ன பண்ணணும், முதல்ல நம்ம வேக வச்சுப்போம். பருப்பையும் கீரையும் ஒன்றா சேர்த்து வேக வச்சுக்கிறோம், அந்த ஸ்டெப்பு. இந்த கீரை என்ன பண்ணியிருக்கேன், ஒரு கட்டு கீரை எடுத்து ஆஞ்சி அதை கட் பண்ணிக்கிட்டேன். சில பேர் அப்படியே இணுக்காக கட் பண்ணி போடுவாங்க, ஏன்னா ரொம்ப நேரம் ஆகும் கட் பண்ணுறதுக்குன்னு. நான் என்ன பண்ணிட்டேன், கட் பண்ணி அலசி ஒரு 3 தடவை அலசணும். அந்த மாதிரி அலசி வச்சுருக்கேன். ஏன்னா 2 தடவை அலசும் போது மண் வந்துக்கிட்டே இருக்கும் அடியில். 3ஆவது தடவை அலசும் போது தான் உங்களுக்கு மண்ணே இருக்காத ஒரு கிளியர் வாட்டராக இருக்கும். அந்த மாதிரி வர வரைக்கும் அது அலசிடணும். நான் அரிஞ்சிருக்கேன், கொஞ்சம் சீக்கிரம் ஆகட்டும்னு அரிஞ்சிருக்கேன். இந்த கீரையை இந்த 3/4 வேக வச்ச பருப்பில் போட்டுடலாம். நம்ம பருப்பில் மஞ்சள் போட்டிருக்கேன். அதனால் மஞ்சள் திருப்பி தனியாக உபயோகப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. பருப்புலேயே மஞ்சள் இதுன்னு போச்சு. அப்புறம் இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லணும். பருப்பில் ஒரு 3 பூண்டு பல் போட்டு வேக வச்சுருக்கேன். அதை ஞாபகமாக நீங்கள் கவனிச்சுக்கணும். வெறும் பருப்பு மட்டும் இல்லை, ஒரு 3 பூண்டு பல். இப்போ அதுக்கு கொஞ்சம் உப்பு, அதுக்கு ஓரளவுக்கு தேவையாக உப்பு போட்டுப்போம். போட்டுட்டு இதை நல்லா கிளறி கொஞ்சம் கலக்க விட்டுருவோம். எல்லாத்தையும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம், ரொம்ப ஊற்றக்கூடாது. காரம் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் இதில் ஒரு பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம். நான் காரம் ரொம்ப நான் யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் போடலை. நான் வெறும் தாளிக்கிறதுக்கு மிளகா மட்டும் வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு நீங்கள் பச்சை மிளகாய் போட்டு கூட வேக வைக்கலாம் இஃப் யூ வாண்ட். ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கணும், காரமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா. இப்போ இந்த கடைசல், இந்த கலப்பு மிக்ஸ்சர் அப்படின்னு சொல்லலாமா, இந்த மிக்ஸ்சரை இப்போ என்னென்ன இருக்குது, 3/4 வேக வச்ச பருப்பு, ஃப்ரெஷ்ஷாக அலசின கீரை, பூண்டோடு வேக வச்ச பருப்பு, ஃப்ரெஷ்ஷாக அலசின கீரை, உப்பு, இவைகளெல்லாம் போட்டு குக்கரில் வச்சு ஒரு விசில் விடணும். ஒரு விசில் விட்டால் போதும். ஏன்னா அந்த க்ரீன் கலர், அந்த விட்டமின்ஸ் எல்லாம் ரொம்ப அழியாமல் டெஸ்ட்ராய் ஆகாமல் எடுக்கணுன்னா கீரையை ஒரு விசில் விட்டு உடனே எடுத்துடணும். இப்போ நான் குக்கரில் வச்சு இது அப்படியேவும் வேகப்படலாம். இது ஈஸியாக முடியணும், நேரத்தில் முடியணுங்கிறதுக்காக நான் குக்கரில் போட்டிருக்கேன். இந்த ஸ்லோ பண்ண அடுப்பை ஹையில் வைக்கிறேன். ஹையில் வச்சு நம்ம இதை பண்ணுவோம். இது வேகட்டும், ஒரு விசில் வரட்டும். வந்ததும் நிறுத்திடலாம். நிறுத்தினா எல்லாம் குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அவ்வளோதான், முடிஞ்சுது சமையலே. இப்போ இந்த வச்சுருக்கிறதெல்லாம் தாளித்து கொட்டணும், அவ்வளோதான். இட் இஸ் வெரி ஈஸி. அண்ட் ஜாப் கோயிங் பீப்புள் ரொம்ப ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸில் பண்ணிடலாம் இதை. இப்போ ஒரு விசில் வந்துருச்சு, இதை எடுத்து பார்க்கலாம்.
இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா மிங்கிளாகி நல்லா க்ரீனாக இருக்குது பாருங்கள். இந்த க்ரீன் மட்டும் போயிடக்கூடாது. நீங்கள் வந்து இந்த க்ரீனை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு தான் இந்த குக்கரில் விசில் விடணும். அதுக்கு தான் ஒரு விசில்னு சொன்னேன். ஒரு விசில் விட்ட உடனே வந்து ரொம்ப ப்ரெஷர் போகிறதுக்காக நீங்கள் டைம் கொடுக்காதீங்க. நீங்கள் வந்து ஒரு விசில் விட்டு நீங்கள் நிறுத்தின உடனே நீங்கள் வந்து ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த கீரையை எடுத்துடலாம். கீரைக்கு மட்டும் அப்படி செய்யுங்க. மற்றது இந்த பிரியாணி எல்லாம் பண்ணும்போதெல்லாம் அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஒன்றுக்கும் ஒரு முறை இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு க்ரீனாக இருந்தால் தான் அந்த மசியல் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது வந்து ப்ராசஸ் வைஸும் வந்து எல்லா சத்துக்களும் போகாமல் இருக்கும். ஓரளவுக்கு இந்த பசுமை இருக்கிற வரைக்கும் அந்த எல்லா சத்தும் இருக்கும் கீரையில் சத்து. இதை நல்லா ஆற விட்டு சாதாரணமாக வந்து மண் சட்டியில் மத்து வச்சு கடையலாம். இல்லைன்னா மத்து வச்சு அந்த மண் சட்டியில் கடைய முடியாதவங்க மிக்சியில் வந்து இந்த வைப்பரை டேர்ன் பண்ணி, இந்த வைப்பர் இந்த பக்கம் டேர்ன் பண்ணுறதுக்கு இருக்கும், அதை வைப்பர்னு சொல்லுவாங்க. அதை ஒரு தடவை அப்படி சுற்றி எடுங்க. சுற்றி எடுத்தால் ஒரு பாதி வந்து மசிஞ்சிடும். அதுக்கு பிறகு நம்ம தாளிதம் பண்ணி அதில் போடுறோம். அதனால் இப்போ இதை வந்து ஆற வச்சு மிக்சிக்கு நான் மாற்ற போகிறேன். மிக்சியில் போட்டு இந்த கலவையை இந்த வைப்பரில் ஒரு சுற்று தான் சுற்றிட்டேன். அது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி பாருங்கள், ரொம்ப அரைச்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டெப் என்ன இருக்குன்னா, இதில் வந்து தாளிப்பழெல்லாம் கொட்டி திரும்பி ஒரு சுற்று சுற்றணும். ஒரு சுற்று சுற்றினா எல்லாமும் அரைஞ்சிடாது, ஆனால் கொஞ்சம் தான் அரைஞ்சும் அரையாமல் இருக்கும். அது ஒரு டேஸ்ட்டு. பாதி அரைஞ்சும் பாதி அரையாமல் இருக்கிறது ஒரு டேஸ்ட்டு. அதனால் இப்படி நான் செய்வேங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இதை பார்த்துக்கங்க. அடுத்தது நான் தாளிக்கிறேன். நல்லெண்ணெய், wood pressed ஆயில் அப்படின்னு சொல்லுவோம்ல, செக்கு எண்ணெய், நாட்டு செக்கு எண்ணெய், அதுதான் யூஸ் பண்ணணும். கீரை எண்ணெய் எடுத்துக்கிட்டாலே எல்லா வித கீரைக்கும் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். வேறு எண்ணெய் யூஸ் பண்ண வேண்டாம். அதுதான் ஃப்ளேவர், அதுதான் நல்லது கூட. wood pressed இது நல்லெண்ணெயில் ரொம்பலாம் வந்து கொலஸ்ட்ரால் அது இதெல்லாம் இருக்காது. இந்த கெமிக்கல்லாம் சேர்த்துருக்க மாட்டாங்க ப்யூரிஃபிகேஷனுக்காக. அதனால் அதை சேருங்க. நான் ஏற்கனவே எடுத்து வச்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. கொஞ்சம் எண்ணெயை இதில் விடுறேன். எண்ணெய் விட்டு காரத்துக்கு நான் வந்து இன்னும் ஒன்றும் சேர்க்கலை. வேணும்னா பச்சை மிளகா ஒன்று சேர்த்துக்கலான்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் ஒழிய நான் பச்சை மிளகா சேர்க்கலை, பூண்டு மட்டும்தான் சேர்த்துருந்தேன். இப்போ காரத்துக்கு வந்து இப்போ தான் காரத்துக்கே போடணும். ஏன்னா மசியல் வந்து ரொம்ப காரமாலாம் இருக்கக்கூடாது, மீடியமாக இருந்தால் தான் பிசைஞ்சு சாதத்தில் சாப்பிட முடியும். அதனால் இதில் வந்து எண்ணெய் விட்டு வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வதக்கி இந்த கலவையில் போடணும். அப்படியே போட்டுடணும். அதுக்கப்புறம் வந்து அதை இது பண்ணக்கூடாது. அதை போட்டுட்டு திருப்பி ஒரு சுற்று தான், ஒரு சுற்றி கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து வடகம் தாளிக்கணும். தட் இஸ் ஃபார் ஃப்ளேவர் ஒன்லி. ஃப்ளேவர் அப்படியே தூக்கும். அப்படியே எங்கே பார்த்தாலும் அந்த வாசனை போகும். அந்த தாளிச்சுட்டோம்னா, வடகம் தாளிச்சுட்டோம்னா அந்த வாசனை வந்து அப்படி போகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், வெங்காயத்தை போடுறேன். கொஞ்சம் வதங்கிடும். கொஞ்சம் வதங்கட்டும். காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன். முழுசாக போடக்கூடாது. வேகிறதுக்கு யூஸ் பண்ணும்போது வேணால் முழுசாக போடலாம். தாளிதத்துக்கு வந்து நம்ம உடச்சி தான் போடணும். அப்போ தான் அந்த சீட்ஸ் இருக்கு இல்லையா உள்ள, அந்த சீட்ஸ் வந்து அதில் போய் வெளியில் வந்து அந்த காரத்தை கொடுக்கும். இதை போட்டுறேன். ஏன்னா எண்ணெயில் வந்து டக்குன்னு மிளகாயை போட்டோம்னா ஒரு மாதிரி காந்தி இருமல் வரும். அதனால் நீங்கள் வெங்காயம் கொஞ்சம் வதங்கின அப்புறம் போடலாம், தப்பு கிடையாது. இது வந்து பாருங்கள் நல்லா பொன்னிறமாகுது பாருங்கள் வெங்காயம். ஏன்னா இதை வந்து ரொம்ப நம்ம வந்து மைய அரைக்க போகிறதில்ல, சும்மா பாதி தான் அரைக்க போகிறோம். அடுத்தது தக்காளி.
சாப் பண்ணி வச்ச தக்காளி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் இஸ்னா ஏன்னா ஒரு காந்தல் வந்து இருமல் வரும் சமைக்கும்போது, அதனால் சொல்கிறேன். ஒரு மீடியம் வச்சா கொஞ்சம் நேரம் ஆக போகுது, அவ்வளோதான். இட்ஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான் ஆகும் உங்களுக்கு. இது வந்து நல்லா வதங்கினதும், ஏன்னா பச்சை வாசனை அடிக்கும். நம்ம வந்து சுற்றினோம்னா சுற்றி அப்படியே தானே யூஸ் பண்ண போகிறோம், அதனால் பச்சை வாசனை அடிக்கும். அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக தான் இந்த தக்காளி எல்லாம் இப்படி வதக்குறோம். மிளகா, தக்காளி எல்லாத்தையும் இதெல்லாம் கொட்டிடுறோம். இந்த கலவையை ஒரே ஒரு சுற்றி காட்டுறேன் நான் உங்களுக்கு மிக்ஸி. எங்கே வெங்காயம் தக்காளி போயே போச்சு, எங்கே இருக்குன்னே தெரியல பாருங்கள். எல்லாம் ஒன்றா கலந்துருச்சு. இதுதான் வந்து அந்த டேஸ்ட்டு, அந்த ஃப்ளேவர் கொடுக்குறது. நான் இப்போ வந்து எவ்ரிதிங் 2 தடவை மிக்சியில் அடித்தாச்சு. ஆனால் ரொம்ப அடிச்சிடக்கூடாது. இங்கே பாருங்கள், பொறுக்கா அந்த கீரைலாம் தெரியுது, அந்த பருப்பெல்லாம் தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதை விட கொஞ்சம் திக்காக பண்ணலாம், பட் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு இதுதான் நல்லாயிருக்கும். அதனால் இந்த கன்சிஸ்டன்சியை நான் வச்சுக்கிறேன். இப்போ வந்து இதில் வடகம் தாளித்து கொட்டணும். எண்ணெய் ஊற்றி, இந்த வடகம்னு சொல்கிறோம்ல, கறி வடம், சுட்டதும் அதை அப்படியே பொடிச்சு போடுறது, கையால் பொடிச்சு போட்டு பொரிக்கிறது. அதை போட்டுடலாம். பாருங்க, பொரியுது. கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆனதும் போட்டுற வேண்டியது. டார்க் ஆகக்கூடாது, இப்போ கருகிடும். பாருங்க, ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ போட்டுடலாம். இப்போ வந்து இதில் தூவிக்கலாம். திஸ் இஸ் அ ஃபைனல் ஸ்டெப். இந்த தாளிதத்தை வந்து அப்படியே இருக்கட்டும். இதில் வந்து பன்னீர்னா ரா பன்னீரில் ஏற்கனவே இதை கொஞ்சம் நெய் விட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதை நான் வந்து வச்சுருக்கிறது வந்து ஒரு பக்கம் மட்டும் நல்லா ரோஸ்ட் ஆகணும். நல்லா பார்த்துங்க, ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆகணும், ஒரு பக்கம் ரொம்ப ரோஸ்ட் ஆகக்கூடாது. அப்படின்னா தான் அது வந்து குழம்புல போடும்போது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், போட்டாலும் அழகாக இருக்கும். அதனால் இந்த பன்னீரை நான் போடுறேன். பருப்பு கீரை பன்னீர் கடையல், பருப்பு கீரை பன்னீர் கடையல். இதுதான் பாருங்கள், நல்ல அழகாக வந்திருக்கு, க்ரீன் மாறாமல் வந்திருக்கு. இதில் மேலே அப்படியே பன்னீரை போட்டு கிண்டிலாம் விட வேண்டாம். அந்த மேலே பன்னீரை போட்டு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிடும்போது பசங்களுக்கு இல்லை உங்களுக்கோ கூட ஒரு துண்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை கலந்து சாப்பிட்டிங்கன்னா இட் வில் பி ரொம்ப ருசியாக இருக்கும். கட்டாயம் செய்யுங்க. இதை பார்க்கும்போதே உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணும்னு நினைக்கிறேன். எப்படி வந்திருக்கு பாருங்கள். அந்த கீரையெல்லாம் அப்படியே பச்சையாக பசுமை மாறாமல் பருப்போடு கலந்து இருக்கு. காரம் எல்லாமே சரியாக இருக்கும். அப்புறம் பன்னீரை ரோஸ்ட் பண்ணி நெய்யில் ரோஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன். இதை அப்படியே சாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாம். நீங்கள் வந்து சப்பாத்திக்கு இதை தொட்டுக்கலாம், இட்லி தோசைக்கு கூட தொட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி. நான் 5 மினிட்ஸில் செஞ்சேன், நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருந்தீங்க. ரொம்ப ஈஸி, செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் இந்த ப்ரிப்பரேஷன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். கட்டாயம் இதை பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்றாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா அவங்க வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க. எல்லாத்தையும் பார்த்து பயனடையணுங்கிறது தான் என்னோடய அபிப்பிராயம். அதனால் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டு கமெண்ட்ஸ் போட்டு கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உலகமே ஷேரிங்கில் தான் வாழுது, உலகமே ஷேரிங்கில் தான் இருக்குது. சரியா?
அடுத்த சண்டே ஸ்பெஷலில் நம்ம சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ப்ரொஃபஸர் டாக்டர் தேவி. நன்றி, வணக்கம்.